ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மலேசியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மலேசியன் ஸ்டைல் ஹனி சிக்கன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறு, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் ஒயின், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், சீவன இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேன், டொமேட்டோ சாஸ், சீவன பூண்டு. சிக்கனை இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் சிக்கனையும் மேரினேட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய், சோயா சாஸ், ஃப்ரெஷ்ஷாக எடுத்த இஞ்சி சாறு, ரெட் ஒயின், ஒயிட் ஒயின் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. ஒயின் ஆப்ஷனல் தான். பிளாக் பெப்பர், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். உங்கள் வீட்லேயும் சாப்ஸ்டிக் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். சைனீஸ் ஃபுட்டுக்கு அது பண்ணனா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பொரிச்சு எடுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. நீங்கள் 1 hour 2 hours 3 hours கூட ஊற விடலாம். நான் 1 hour ரெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு நம்ம 1 hour ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற்றின எல்லாமே இது இந்த சிக்கனில் நல்லா போய் இஞ்சி இருக்கும். இப்போ இது ஒவ்வொரு பீசஸாக எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை இழுத்துரும் கொஞ்சம் சிக்கன். அப்படியே கோட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் கோட் பண்ணியாச்சு. பொரிக்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில். மொத்தமாக போடாமல் ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் 5 பீசஸாக தான் போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சிக்கனை 65க்கு பொரிக்கிற மாதிரி பொரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறையா பொருள் போட்டு ஓவர் கோட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளெல்லாம் பொரியாது சீக்கிரம். அதனால் சிம்மில் வச்சு கூட நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீவி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரியே சீவிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இது கூட டொமேட்டோ கெட்சப் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் சுத்தமான நாட்டு தேன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நாட்டு தேன் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கிரேவி வர்றதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட இப்போ பொரிச்சு எடுத்துருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 minutes வேக விட்டுருங்க. சர்வ் பண்ணும்போது லைட்டாக மேலே வெள்ளை தூவி சர்வ் பண்ணுங்கள். லெமனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சிக்கன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மலேசியன் ஸ்பெஷல் ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோவை அடுத்து செஞ்சு போடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.